வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். கட்டாயமாக இன்று முதல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ரேஷன் கார்டுகளுக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலும் கூட. மத்திய அரசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடி அறிவிப்புகள் ஒவ்வொன்றா வெளிவந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இந்த அறிவிப்புகள் என்ன அப்படின்னா மொத்தம் ரேஷன் கார்டு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 வகைகள் இருக்குது. இந்த 5 வகைகளில் மத்திய அரசு ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்குமே ஒரு சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இலவசமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தாங்க. அதை குறிப்பிட்ட ஒரு கார்டுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாங்க. எல்லா 5 வகை ரேஷன் கார்டுக்குமே கொடுக்கல. அப்பயே நிறையா பேர் என்ன பண்ணாங்க, அந்த அட்டையிலேருந்து இந்த அட்டைக்கு பண்ணாங்க, இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டைக்கு பண்ணாங்க. அதிலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை நிலவணிச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விதமான ரேஷன் கார்டுகளுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. அதாவது NPHHக்கும் NCக்கும் எந்த ஒரு பொருளுமே கிடையாது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா அரிசி கிடையாத ஒரே அட்டை பார்த்திங்க அப்படின்னா NPHHS. இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு எதுவுமே கிடையாது, இன்னொன்றுக்கு அரிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. மற்றபடி எல்லாமே கிடைக்கும். மொத்தம் ஒரு 5 வகை ரேஷன் கார்டுகள் இருக்குது. உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த வகை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா NPHHNCயில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் இன்னும் பொருட்கள் எதுவும் வாங்கலை, நான் ரேஷன் கடை பக்கமே போகலை அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய அப்டேட்லாம் என்ன, முன்னுரிமை யார் யாருக்கு கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசு தரப்பில் கொடுக்கக்கூடிய சலுகைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த வகை ரேஷன் அட்டையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உட்பட எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு தரப்புலேருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் மற்றும் இது போன்ற ஸ்கீம்களும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். முக்கியமாக அந்த ஸ்கீம், இந்த அரசு தரப்புலேருந்து இந்த ஸ்கீம் அறிவித்தாங்க அப்படின்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு இவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சலுகைகள் நமக்கு கிடைக்கிற மாரி நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்கள் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் நீங்கள் இணைக்கலையோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா உடனே போய் இணைச்சிக்கணும். அது இணைக்கிறதுனால என்ன விதமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் மூலமாக எல்லா விதமான தகவலுமே பண்ட பரிமாற்ற முறையில் உங்களுக்கு சேரும். நீங்கள் எப்படி அந்த காலத்தில் ஒரு தகவல் சொன்னால் லேட்டாக போய் சேர்ந்துச்சோ அதுமாரி இந்த காலத்தில் போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. ஃபிங்கர் டிப்ஸில் இப்போ மெசேஜ் போய் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் இணைச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை கிலோ அரிசி வாங்குறீங்க, என்ன பொருள் வாங்குறீங்க, எந்த டைமுக்கு வாங்குறீங்க, டேட் ஆயிடுச்சா, இன்னும் டேட் ஆகலையா, இந்த மாதம் அரிசி வாங்கலை அப்படின்னா உடனே அலர்ட் வரும். இந்த மாதம் அரிசி வாங்கவில்லை, உடனடியாக வாங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அலர்ட் வரும். இது நீங்கள் உடனடியாக கொண்டு போய் ரேஷன் கடையில் காட்டி பொருட்களை வாங்கிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பயோ அப்டேட். யாரெல்லாம் கைரேகை வச்சாலும் கைரேகை விழ மாட்டேங்குது, இப்போ நான் போய் கைரேகை வைக்கிறேங்க, எனக்கு கைரேகையே உழுவ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா உடம்பு வளர பார்த்திங்க அப்படின்னா கைரேகைகளும் சிறிதளவு மாற்றம் வரும். அதிகமாக வராது. ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த ஸ்கேன் இதாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷன் கார்டை புதுப்பிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேஷன் கார்டு அதே கார்டு தான். அதை நீங்கள் புதுப்பிக்க முடியாது, புதுப்பிக்கவும் கூடாது, அப்டேட் ஆகாது. அதுக்கு நீங்கள் கைரேகை உழுவலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை புதுப்பிக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட்டு தான் அங்கே இணைச்சிருக்காங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு இது பண்ணி சலுகை பண்ணி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இணைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் உடனடியாக போய் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயமாக இதிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகலாம்.
உங்களுக்கு ரேகை உருவாகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் நீங்கள் அப்டேட் பண்ண உடனே வந்து உங்களோட ஆதார் கார்டு அப்டேட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும்ல, அந்த மெசேஜ் வந்த உடனே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களுடைய ரேஷன் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கைரேகை வச்சு பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ரேகை வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மு. இது வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க, எப்படிங்க நாங்கள் வந்து நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேனே ஆனால் எனக்கு வந்து ரேகையே விழ மாட்டேங்குது அப்படின்னாங்க. போய் ஆதார் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா அப்போ தான் அவர் சொன்னார், நான் ஆல்ரெடி ரேஷன் கார்டு 2-3 ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ணி கேன்சல் பண்ணி ரேகையை வரலன்னு இது பண்ணிட்டேன், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸ்டார்டிங்கில் இருந்தே ஆதார் கார்டு தான் அப்டேட் பண்ணணும். நீங்கள் போய் இது உடனே நீங்கள் வந்து ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆன்லைன் மூலமாக தான் எல்லாமே. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். அதேமாரி ரேஷன் கார்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் பேப்பர்ஸே வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கையில் கொடுப்பாங்க. அந்த பேப்பரை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமுமே நிறைய பேர் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கக்கூடாது. ரேஷன் அட்டை வந்து கட்டாயமாக வேணும். ரேஷன் அட்டை இருந்தால் தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அரசு தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரேஷன் அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. பேப்பர்ஸ் அவைலபிள், நீங்கள் எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம், அது ஒரு இதாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கத்துலேருந்து அறிவிப்பு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷன் அட்டையை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு வந்து உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ் போகணும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரேஷன் அட்டை எங்கே வாங்குறது அப்படின்னு. தாலுக்கா ஆஃபீஸ் போங்க. அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நேரடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் கார்டு அப்ளை பண்ண கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து அங்கே மேலிடத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க. உடனடியாக உங்களுக்கு வந்து கார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம முக்கியமான தகவலுக்குள்ளே போயிடலாம். மொத்தம் வந்து 5 வகையான ரேஷன் அட்டை இருக்குது. மொத்தம் 5 வகை ரேஷன் கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், PHH 1, PHH AAY 2, NPHH 3, NPHHS 4, NPHHNC 5. மொத்தம் 5 ரேஷன் கார்டு இருக்குதா? இந்த 5 ரேஷன் கார்டில் எது உங்கள் ரேஷன் கார்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முன்னுரிமை உள்ளது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். முன்னுரிமை உள்ளது PHH. சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். எந்த அட்டைக்கு? PHH. இந்த அட்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முன்னுரிமை, இதுக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. PHH AAY. இது வந்து முன்னுரிமை பெற்ற அட்டை. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து விதமான பொருட்களும் கொடுக்கப்படும். ஓகேங்களா? 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கொடுக்கப்படும். அடுத்தது முன்னுரிமை அற்ற அட்டை, அதாவது முன்னுரிமை கிடையாது. NPHH அப்படிங்கிறது முன்னுரிமை கிடையாது. அரிசி உட்பட அனைத்தும் கிடைக்கும். ஆனால் முன்னுரிமை மட்டும் கிடையாது இந்த அட்டைக்கு. ஆனால் அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது வகை ரேஷன் அட்டை NPHHS. இது வந்து சர்க்கரை அட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு ஒரு பிட் நேம் இருக்குல்ல, இப்போ வந்து மேலே இருக்கிறதுக்குன்னா ஒரு நேமு, இதுக்கு ஒரு நேம் வச்சிங்களா, முன்னுரிமை அற்றது முன்னுரிமை அப்படிங்கிறப்ப இது வந்து சர்க்கரை அட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து அரிசி தவிர அனைத்து பொருட்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை அட்டை அப்படின்னா அரிசி தர மாட்டாங்க, மற்றபடி அனைத்து பொருட்களும் தருவாங்க. அனைவரும் எதிர்பார்த்தேன் கடைசி அட்டை. இந்த அட்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருட்களுமே கிடையாது.
இது வந்து ஒரு அடையாளத்திற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு மட்டும் தான் இந்த கார்டை பயன்படுத்த முடியும். மற்றபடி எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு யூஸ் ஆகாது. என்ன வகை அப்படின்னா NPHHNC. நல்லா புரிஞ்சுதுங்களா? NPHHNC அப்படிங்கிறது எந்த ஒரு பொருட்களும் கிடையாது. அடையாளத்திற்கு மட்டுமே இந்த அட்டையை பயன்படுத்த முடியும். முகவரி மற்றும் ஜெராக்ஸ் எடுப்பதற்கு இந்த அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த பொருட்களும் கிடையாது, அனைத்து பொருட்களும் இந்த அரிசி அட்டைக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த PHH சர்க்கரை அட்டை, PHH அப்படிங்கிறது சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது PHHAAY, இந்த 2 அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விதமான பொருட்களுமே கிடைக்கும். அரசாங்கத்தில் வந்து கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே கிடைக்கக்கூடிய அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா NPHH அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை அற்ற அட்டைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்புலேருந்து அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள், பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு தரப்புலேருந்து அறிவித்தது NPHHக்கு அனைத்து சலுகைகளும் அரசு கொடுக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதனால் அந்த அட்டை உள்ளவர்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.